140 கோடியில் ஒன்றாக இருந்து மறைவதற்காக நான் பிறக்கவில்லை. இரும்பு இறகுகள் இருந்தால் மட்டுமே பெண்களால் சிறகடிக்க முடியும். இரும்பு இறகு கொண்ட இரும்பு பெண் நான் என்பதை முதலிலே உங்களிடம் பிரகடனம் செய்து விடுகிறேன். Thangamile and Jayachandran presents Behind Oats Agni Chirage, powered by Anandam Silks, Mabel Women's Wear, KTV True Value Groundnut Oil, Howda Pay, Education Partner Patrician College of Arts and Science. கவர்னர் ஆனவுடன் நான் தான் இந்தியாவிலே இளைய வயது கவர்னர். இவ்வளவு சின்ன வயசுல கவர்னர் ஆயிட்டீங்களே, ஆர் யூ an extraordinary person கேட்டாங்க. நான் சொன்னேன் very very ordinary person. ஆனால் எனக்கு கொடுக்கின்ற வேலையை அசாதாரண முறையில் நிறைவேற்றுவதால் எனக்கு இந்த பதவி. தெலுங்கானாவில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் 5 மிருகங்களால் காவல்துறை அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்கள் வீட்டிலும் இப்படி பிரச்சனை இருக்கிறது, இந்த பாலியல் தொந்தரவுகளை நான் எங்கே போய் சொல்வது என்று தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். அடுத்த நாள் கவர்னர் மாளிகையில் இருந்து ஒரு தகவல் பறக்கிறது. மகளிர் பஞ்சாயத்து தர்பார், எந்த அனுமதியும் இல்லாமல் ராஜ்பவனுக்குள் நீங்கள் வரலாம். நம்ப மாட்டீர்கள், 850 பெண்கள் வந்தார்கள். தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் டியூட்டியில இருக்கிற நிறை மாத கர்ப்பிணி, உடல் முழுவதும் தீக்காயம். ஏனம்மா நீ தற்கொலை செய்து கொண்டாய்? அதற்கு அந்த பெண் சொன்னாள், தங்கமாய் குழந்தை பிறக்கும் என்று கனவு காண்பதை விட இந்த தங்கமான குழந்தைக்கு தங்கத்தை போட வேண்டுமே என்ற அழுத்தம் என் மனதில் வந்தது. என் தந்தை இன்னும் என் கடனையே அடைக்கவில்லை, வேறு வழி இல்லாமல் நான் என்னை தீக்கிரையாக்கி கொண்டேன். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், நாம் இந்த சமுதாயத்தை காப்பாற்றும் மருத்துவராக ஆக வேண்டும் என்று முதல் அரசியல் விதை என் மனதில் விழுந்தது. நான் அரசியலுக்குள்ளே வரும்பொழுது நான் நினைத்தது, ஒரு பக்கத்து வீட்டு பெண்ணை போல, பக்கத்து வீட்டு அக்காவை போல நாம் அரசியல் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனால் தான் ஆளுநர் கூட எனக்கு வேண்டாம், அக்காவாக நான் தமிழகத்தில் நடை போட வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். நமக்கான சரித்திரத்தை நாமே தான் எழுத வேண்டும். ஆனால் நாம் இறக்கும் பொழுது நமது வாழ்க்கை சரித்திரமாக மாறி இருக்க வேண்டும் என்ற சபதத்தோடு நாம் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுவோம். Thangamile and Jayachandran presents Behind Oats Agni Chirage, powered by Anandam Silks, Mabel Women's Wear, KTV True Value Groundnut Oil, Howda Pay, Education Partner Patrician College of Arts and Science. So let's welcome Tamilisi Soundarajan ma'am. அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கிற்குள்ளே வந்தவுடனேயே எங்களுக்கு இருந்த சோர்வெல்லாம் நீங்கி புது சக்தி எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். அரசியல்வாதி என்றாலே பல சவால்களை சந்தித்து விட்டுத்தான் வர வேண்டும். அதுவும் பெண் அரசியல்வாதி என்றால் சவால்களை சவால்களாகவே சந்தித்து வர வேண்டும். அந்த சவால்களை எல்லாம் இங்கே உள்ளே வரும்பொழுது உங்களது கைத்தட்டல்களும் உங்களது புன்சிரிப்பும் எனக்கு பல சக்தியை கொடுத்திருக்கிறது என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பெட்ரிஷியன் கல்லூரியில் மாணவர் மாணவிகளோடு ஒரு மாணவியாக வந்திருக்கிறேன் என்று வேண்டுமானால் நான் சொல்லலாம். ஏன் மாணவியாக வந்திருக்கிறேன் என்றால், இன்று இருக்கும் சூழ்நிலையில் தினம் தினம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதால் உங்களில் ஒருவளாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். உங்கள் கல்லூரிக்கு உள்ளே வரும்போது உங்கள் பேராசிரியர்களை எல்லாம் பார்த்தேன். முதலில் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்மை செதுக்குபவர்கள், நம்மை திட்டுபவர்களும் கூட அவங்க நன்றாக செய்தால் பாராட்டுவார்கள். அதற்காக அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று நான் நன்றியோடு நினைவு கூறுவது உங்கள் பெற்றோர். அவர்களின் தியாகத்தினால் தான் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல பேர் இங்கே பேசியிருப்பார்கள். என்ன தலைப்பு எடுத்து பேசுவது என்று எனக்கும் தெரியவில்லை. நான் சொன்னது திரும்ப சொல்லிவிடக் கூடாது. ஆனால் நான் எனது வாழ்க்கை பாதையை சொல்வதை விட உங்கள் வாழ்க்கை பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி சாதனையாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. நீங்கள்லாம் நினைக்கலாம், நான் ஒரு மருத்துவர், உயர்கல்வி படித்த மருத்துவர், அயல்நாட்டில் படித்த மருத்துவர், அதற்கப்புறம் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அரசியல் சூழ்நிலையில் குதித்தவர், அரசியல் சூழ்நிலையில தலைவராக மாறி 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர். ஆனால் அந்த பதவியை துறந்துவிட்டு யாராவது ஒருவர் ராஜ்பவனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா
இந்த வாழ்க்கையை விட்டுட்டு யாராவது வருவாங்களா அப்படின்னு தோணும். ஆனால் எனக்கு அந்த சிம்மாசனம் தேவையில்லை, மக்கள் மனதில் அமர்கின்ற சிம்மாசனம் தான் எனக்கு தேவை. இன்னொன்று, ஆளுநராக இருந்திருந்தா இப்படியெல்லாம் உங்ககிட்ட வந்து பேச முடியாது. என்னை சுற்றி ஒரு 20 போலீஸ் நிற்பாங்க, காவலாளர்கள் நிற்பாங்க, 300 பேர் பணியாளர்கள் எனது அறையில். இவ்வளவெல்லாம் விட்டுட்டு வர முடிகிறது என்றால் அதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் என்னிடம் இருக்கிறது. அதனால் நான் இன்னைக்கு என்ன பேசலாம், நான் பேசிட்டு போனால் அந்த நிமிடத்திலிருந்து நான் முன்னேறிய ஆவேன், நான் இந்த நாட்டில் ஒரு முக்கியமான நபராக மிளிர்வேன் என்ற எண்ணம் உங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் இங்கே பேசுகிறேன். அந்த எண்ணம் வரணும், தங்கைகளுக்கும் வரணும், தம்பிகளுக்கும் வரணும். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கும்போது முன்வரிசை மாணவர்களை விட கடைசி வரிசை மாணவர்களைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கதான் அறிவாளிகளே உட்கார்ந்துருப்பாங்க, அங்கதான் சாதனையாளர்கள் உட்கார்ந்துருப்பார்கள். முதல் வரிசையில் உட்கார்ந்துக்கோ, கோச்சிக்கூடாது. ஆனாலும் நான் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் முதல் வரிசை மாணவர்களை விட கடைசியில் என்னை யாரு கேட்க போறா, என்ன மாதிரி கவலையே இல்லாமல் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அவர்கள் முதல் வரிசையை விட கடைசி வரிசையில் இருந்தவர்கள் சிறப்பாக செயலாற்றுவதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு கோரிக்கை, நாளையிலிருந்து கடைசி பெஞ்சை கொஞ்சம் அதிகமாக கவனிங்கள் என்று நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும், சமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அந்த சமமான வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நான் இன்னைக்கு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். மரியாதைக்குரிய பாரதி பாஸ்கர் நான் வரும்பொழுது 100 ஆண்டுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம், பெண்கள் எப்படி முன்னேறினார்கள் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள். அதற்கு முன்னாலும் பின்னாலும் பல பெண்கள் பேச இருக்கிறார்கள், அவர்கள் அனுபவங்களை சொல்ல இருக்கிறார்கள். நான் இன்று உங்களிடம் பேச இருப்பது, நான் இன்று எடுக்கின்ற தலைப்பு, நான் என்னை எப்படி தலைவனாகவோ தலைவியாகவோ மாற்றிக்கொள்வேன் என்பதுதான். பழைய கதையை பேசலாம், நாம் இப்படி வந்தோன்னு சொல்லலாம், நாம நாளைக்கு அப்படி இருக்க போறோம்னு சொல்லலாம். ஆனால் இன்றிலிருந்து நான் எப்படி எனது ஒவ்வொரு அடியையும் பலம் பொருந்திய அடியாக முன்னெடுத்து வைக்கிறேனோ, இந்த சமுதாயம் மாலையிட்டு என்னை வரவேற்றே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் நான் ஏற்றுக்கிறேன். நான் ஒன்றும் சாதாரண நபர் அல்ல. என் தாய் தந்தையர் என்னை பெற்றெடுத்து இருக்கிறார்கள். 140 கோடியில் ஒன்றாக இருந்து மறைவதற்காக நான் பிறக்கவில்லை. நான் கவர்னர் ஆனவுடன் நான் தான் இந்தியாவிலே இளைய வயது கவர்னர். என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள், இவ்வளவு சின்ன வயசுல கவர்னர் ஆயிட்டீங்களே, ஆர் யூ அன் எக்ஸ்ட்ரானரி பர்சன் கேட்டாங்க. நான் சொன்னேன், வெரி வெரி ஆர்டினரி பர்சன். எனக்கு சாரி பிடிக்கும், பூ பிடிக்கும், ஜிமிக்கி பிடிக்கும், வளையல் பிடிக்கும். எல்லா பெண்களைப் போல நான் மிக சாதாரண பெண். ஆனால் எனக்கு கொடுக்கின்ற வேலையை அசாதாரண முறையில் நிறைவேற்றுவதால் எனக்கு இந்த பதவி கிடைக்கும். அதனால இந்த ஒரு 15 நிமிடம் நான் இன்றிலிருந்து அடுத்த நிமிடம் வரை, அடுத்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து எனது வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறப்போகிறது. அதே நேரத்தில் மகிழ்ச்சியை எதற்காகவும் தொலைக்காதீர்கள். வெற்றி பெற வேண்டும், ஆனால் மகிழ்ச்சியை தொலைத்து அல்ல, கொண்டாடுங்கள். நண்பர்களாக நண்பிகளாக இருங்கள், நன்றாக உடை உடுத்துங்கள், நன்றாக விளையாடுங்கள், நன்றாக பரிசெய்யுங்கள், நன்றாக கேலி செய்யுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். மகிழ்ச்சியை தொலைக்காதீர்கள். மகிழ்ச்சியை தொலைக்காமல் அதே நேரத்தில் தொலைநோக்கு பார்வையோடு நான் முன்னேறியே ஆவேன் என்ற சபதத்தை இந்த அறையில் இருந்து நீங்கள் வெளியும்போது எடுக்கலாமா வேண்டாமா? நாம் சாதாரணமாக உள்ளவருக்காக பிறந்தது அல்ல. எல்லோரிடம் விவேகானந்தர் சொல்கிறார், everyone is born with potential. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை, ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை நாம் எப்படி வெளியே கொணர்கிறோம் என்பதுதான். ஆனால் அது ஈஸியா, சுலபமா இல்லை. நாம ஒரு அடி எடுத்து வைத்தா
அதற்கு கல்லை தூக்கி போடுவதற்கும் முள்ளை தூக்கி போடுவதற்கும் ஏன் வெடிகுண்டை வீசுவதற்கு கூட இந்த சமுதாயம் தயாராக இருக்கிறது. ஆனால் அந்த வெடிகுண்டை இந்த கையில் வாங்கி அந்த கையில் வீசி எறிகின்ற துணிச்சல் இந்த மனதில் இருக்க வேண்டும். அப்பொழுது எதுவும் செய்யும். என்னிடம் கேட்டால் பெண்களுக்கு இருக்க வேண்டிய குணம் என்ன என்று, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாம் அந்த காலம். ஆனால் இன்று பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே குணம் துணிச்சல் என்பதைத்தான் நான் சொல்வேன். ஏனென்றால் துணிச்சல் இல்லாமல் இந்த உலகத்தில் நடை போட முடியாது. எதை எடுத்தாலும் துணிச்சல். உங்களுக்கு நன்றாக தெரியும், என்னை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்திருப்பீர்கள். எனது சரித்திரத்தை தெரிந்ததை விட என்னை பற்றி மீம்ஸையும் அதிகமாக பார்த்திருப்பீர்கள். அதாவது நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன், நான் குள்ளந்தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹைல்ஸ் தான் போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நின்று பேசுறேன். அடுத்த நாள் நம்ம தம்பிங்க தான், தங்கச்சிகள் தான், தங்கச்சிகளோட தம்பிங்க அதிகம், ஆனாலும் சொல்றேன் குறும்பு செய்யறதுல கொஞ்சம் அதிகம். உடனே அந்த ஸ்டூல் மேல நான் நிக்கிறத பார்த்து நான் ரொம்ப நல்லா பேசினேன், மிக அழகாக பேசினேன். நான் ஒரு மருத்துவர், எம்பிபிஎஸ் படித்திருக்கிறேன், டிஜிஓ படித்திருக்கிறேன், வெளிநாட்டில் கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் உயர் படிப்பு படித்திருக்கிறேன். என் தந்தை மிகப்பெரிய அரசியல்வாதி, என் கணவர் மிக பிரபலமான மருத்துவர், நான் பிரபலமான மருத்துவர், எனக்கு மிகுந்த ஆற்றல் உண்டு, என் குழந்தைகள் 2 பேரும் மருத்துவர். இவ்வளவு ஆற்றலையும் கொண்டு எனது பேச்சை நான் நடத்துகிறேன். அடுத்த நாள் நான் பேசினது எதுவும் வரல. நான் ஏறி நின்ன ஸ்டூலை வட்டம் போட்டு இந்த ஸ்டூல்ல ஏறி நின்னாங்க அப்படின்னு. உடனே நான் அதற்கு கீழே ஒரு பதிவு போட்டேன், தம்பிங்களா தங்கைகளா, நான் குள்ளம்தான், ஆனால் எனது ஆற்றலில் நான் உயரமானவள், அதை எங்கேயுமே மதிக்க முடியும். இன்னொன்னும் எனக்கு உண்டு, என் முடி சுருட்டையா இருக்கும். என் முடி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணாலே இவ்வளவு இருக்குன்னா என் முடி சுருட்டையா இருக்கும். உடனே என்னை எப்படி எழுதுவாங்கன்னா, நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேகமாக ஒரு பெண் இப்படி முன்னேறுகிறாரே. இன்னொன்றை நான் சொல்கிறேன், நான் எனது இயக்கத்தில் இருக்கும் பொழுது இந்தியா முழுவதிலும் தமிழகத்தில் நான் மட்டும்தான் பெண் தலைவர். அந்த பெருமையை நான் பெற்றிருந்தேன். ஒரு முறை நான் விமான நிலையத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஒருத்தர், நான் ஸ்பெஷல் கெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்துருக்கேன். 2-3 அரசியல்வாதிகள் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் வந்தார்கள். வந்துட்டு இந்த ரூம் ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்டுக்கான ரூம் ஆச்சே, விஐபி ரூம் ஆச்சே, நீங்க எப்படி இங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், தமிழகத்தின் தலைவர் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே மகிழா மோச்சாக்கா அப்படின்னு கேட்டாங்க, மகளிர் அணிக்கான்னு கேட்டாங்க. இல்லை, மெயின் பாடிக்கே நான் தான் தலைவர் என்றவுடன் அவர்கள் எழுந்து கும்பிட்டார்கள். ஆக ஒரு பெண் ஆண்களை நிர்வகிக்கும் தலைவராக இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னேன். அதுதான் எனது பலம். இன்னொன்று, இங்கே உள்ள ஆண் தம்பிகள்லாம் கோவிச்சுக்க கூடாது, ஆண் நிர்வாகிகள்லாம் கோவிச்சுக்க கூடாது. நிர்வாகத்தில் பெண்கள் சிறந்து விளங்குவார்கள். ஏனென்றால் பெண்களால் பெண்களையும் சமாளிக்க முடியும், ஆண்களையும் சமாளிக்க முடியும். ஆண்களால பெண்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. அதனால நான் 2 மாநிலத்தின் கவர்னராக இருந்தேன் என்றால் அது பெண் என்ற அந்த அகங்காரம் என்னிடம் உண்டு. ஆணவம் என்று சொல்ல மாட்டேன், அது தன்னம்பிக்கை என்னிடம் உண்டு. நான் ஒரு நாள் ஃப்ளைட்டில் உட்கார்ந்துருந்தேன். 2 ஃபோன் வச்சுருப்பேன், நான் 2 செல்ஃபோன் வச்சுருப்பேன். அது ஒரு ஃபோன் கீழே விழுந்தது. பக்கத்தில் ஒரு பெரியவர் உட்காந்துட்டு, ஏமா 2 ஃபோன் வச்சுருக்கேன், 2 ஃபோனை வச்சு உன்னால் சமாளிக்க முடியுதான்னு கேட்டார். நான் சொன்னேன், 2 மாநிலத்தையே நான் சமாளிக்கிறேன், 2 ஃபோனை சமாளிக்கிறது என்ன பெரிய விஷயம் அப்படி. ஆக இன்றையிலிருந்து எனக்குள்ள பணி, இதில் நான் சிறந்து விளங்கி ஆவேன் என்ற உறுதிப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சவால்களை சந்திக்கணும், இருக்கும், நிச்சயமாக இருக்கும். மு மேத்தா அவர்களின் கவிதை ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேரின் கையில் உள்ள ரூபாய் நோட்டுகள் கூட பெட்டிக்குள் அடங்கி விடுகிறது, என் கையில் உள்ள சில்லறைகள் கூட சிறகு முளைத்து விடுகிறது. சிலர் தான் என் கையில் இருக்கும், ஆனாலும் சிறகு இங்க சிறகு முளைத்து இருக்கிறது. அக்னி சிறகே என்று சொல்லி இருக்கிறார்கள். அக்னி சிறகுனா கூட எனக்கு ஒப்புதல் இல்லை, இரும்பு சிறகு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் முன்னேற முடியும். அக்னினா கூட அணைச்சிக்கிச்சு விட்டுருவாங்க. ஆனாலும் இரும்பு இறகுகள் இருந்தால் மட்டுமே பெண்களால் சிறகடிக்க முடியும். அதனால் இரும்பு இறகு கொண்ட இரும்பு பெண் நான் என்பதை முதலிலே உங்களிடம் பிரகடனம் செய்து விடுகிறேன். ஆண் ஆதிக்க அரசியலில்
ஆணாதிக்க அரசியலில் ஒரு பெண் நுழைந்து இவ்வளவு உயரமானத்திற்கு வர முடியும் என்றால் அது சாதாரண காரியம் அல்ல. அதற்கு இரும்பு சிறகு வேண்டும், இரும்பு மனது வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நம் பெண் என்ற கரும்பையும் விட்டுவிடக்கூடாது என்பதுதான். என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, நீங்க நாட்டிற்கு தலைவியாக இருக்கிறீர்கள் என்று. முதலில் நான் எனது வீட்டிற்கு தலைவி, வீட்டிற்கு தலைவியாக இல்லாதவர்களால் நாட்டிற்கு முழுமையான தலைவியாக இருக்க முடியாது என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. அதனால ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், நமக்கான சரித்திரத்தை யாரும் எழுதித்தர மாட்டார்கள். நமக்கான சரித்திரத்தை எழுதுவதற்கு யாரும் பேனா கொண்டு தரமாட்டார்கள். நமக்கான சரித்திரத்தை நாமே தான் எழுத வேண்டும். ஆனால் நாம் இறக்கும் பொழுது நமது வாழ்க்கை சரித்திரமாக மாறி இருக்க வேண்டும் என்ற சபதத்தோடு நாம் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுவோம். இதுல மகளிர் தினத்துல பெண்கள் உயரப்போகிறார்கள். அந்த பெண்களுக்கு உயர்வதற்கு தம்பிகள் உறுதுணையாக இருக்க போகிறீர்கள். அதனாலதான் நீங்க உயர்வதற்கு அவங்க உறுதுணையா இருப்பாங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் பெண்கள் உயர்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். எனது கணவரை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, a man behind every woman சொல்லுவாங்க. நான் சொல்றேன் behind beside. என் கணவர் என் பக்கத்தில் இருக்கிறார், அதனால் தான் என்னால் உயர முடிகிறது. பின்னால் இருந்து தள்ளுறதில்லை, பக்கத்தில் இருந்து கையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் நான் உயர்ந்திருக்கிறேன். ஆனா எந்த நேரத்திலும் துணிச்சல் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்குமே தவிர ஆணவம் இருக்காது. என்னை பொறுத்த மட்டில் நான் அரசியலுக்குள்ளே வரும்பொழுது நான் நினைத்தது, ஒரு பக்கத்து வீட்டு பெண்ணை போல, பக்கத்து வீட்டு அக்காவை போல நாம் அரசியல் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனால் தான் ஆளுநர் கூட எனக்கு வேண்டாம், அக்காவாக நான் தமிழகத்தில் நடை போட வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். அதுதான் முக்கியம். எனது நோக்கம் என்ன? இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். எனது பாதை ஒன்றும் இலகுவான பாதை கிடையாது. நீங்களாம் நினைக்கலாம் அரசியல்வாதியோட மகளா பிறந்திருக்காங்க, மருத்துவம் படித்திருக்கிறார்கள், வெளிநாடுகளெல்லாம் படித்திருக்கிறார்கள், இவர்கள் வாழ்க்கை மிக சுலபமாக இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இல்லை, எனது வாழ்க்கை மிக கரடு முரடானது. ஆனால் அந்த கரடு முரடான பாதை என்றுமே எனக்கு தடைக்கல்லாக இருந்ததில்லை, படிக்கல்லாக மட்டும்தான் இருந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எங்கள் வீட்டில் 5 பேர், நான் தான் முதற் பெண். அதற்கு பின்பு 4 பேர். எங்க அப்பா அவசர நிலை காலத்தில் கைதானவர்கள். அந்த நேரத்தில் எனது தங்கை பிறக்கிறாள். அவளுக்கு எனது அம்மா அந்த மருத்துவ டாக்டரோட பெயரையே வைக்கிறாங்க. அப்பொழுது நான் ஆளுநர் ஆனவுடன் ஒரு குறிப்பு எழுதினேன். என்ன என்றால், அவசர நிலை பிரகடனத்தின் போது எங்கள் அப்பா சிறை சென்றிருக்கிறார்கள், எனது தங்கை பிறக்கிறாள், கடைசி தங்கை, உடனே சிசேரியன் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் 9வது படித்து கொண்டிருக்கிறேன். கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்கிறார்கள், யாருமே இல்லை. அழுது கொண்டே அம்மாவுக்கு கன்சர்ன் ஃபார்மில் கையெழுத்து போடுறேன். நான் சொன்னேன், பின்பு எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்தார்கள் என்பது சொன்னதற்கு நான் சொன்னேன், எப்படி அறுவை சிகிச்சையின் போது அழுது கொண்டே கையெழுத்து போட்ட மகளே இன்று பச்சை மையில் ஆளுநராக கையெழுத்து போடும் அளவிற்கு என் அம்மா என்னை வளர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். அப்பா வளர்த்தாங்களா அம்மா வளர்த்தாங்களான்னா, அப்பா நாட்டுக்கு, அம்மா தான் வீட்டுக்கு. ஆக இன்று நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் இதற்கு முழு சமர்ப்பணத்தை என் அம்மாவிற்கு நான் முழுவதுமாக சமர்ப்பிக்கிறேன். ஏனென்றால் ஒரு தாய் நினைத்தால் ஒரு பெண் குழந்தையை எந்த அளவிற்கு வளர்க்க முடியும் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. சரி, நாம் இன்னைக்கு முடிவு செஞ்சிட்டோம், நாம சாதனையாளர் தான் ஆக போறோம்னு முடிவு செஞ்சிட்டோம். சரி, நாம் சந்திக்கின்ற சவால்கள் என்ன? பல சவால்கள் இருக்கலாம். இந்த சவால்களை எல்லாம் ஒரு சவால் பார்த்த உடனே பாரதி பாஸ்கர் ஒன்றை சொன்னார்கள். ஒரு முக்கோணம் இருக்கும், அந்த முக்கோணத்தில் மேலே ஆண்கள் இருப்பார்கள், பெண்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு சவால் வெளியே குதிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிவில் உயரத்தில் ஆண்கள் தான் இருப்பார்கள் என்று, இது உண்மையிலேயே பெண் என்ற முறையில் நானும் பார்த்திருக்கிறேன். சவால்கள் வந்த உடனேயே வெளியே போயிடுவாங்க, ஓடி வந்து கொண்டிருப்பார்கள். சவால் வந்தவுடன் இது நமக்கானதல்ல என்று வெளியே போய் விடுவார்கள். அதுவரை அவர்களின் அனுபவம் வீணாய் போய்விடும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அடிக்க 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 எழும் பந்து போல நான் எழும்புவேன் என்ற எண்ணம் நம் மனதில் இருக்க வேண்டும். ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது நான் எடுத்து வைக்கும் பொழுது பல அடிகள் என் முதுகில் விழும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சொல்லுவேன், தலைக்கு ஒரு கிரீடம் தான் எதற்கு, தலையே கிரீடம் தான் எதன், எனக்கு தலை தான் எனக்கு கிரீடம், நீ கிரீடம் வைக்கணும்னு இல்லை, என் கிரீடம் என் தலை. இந்த தலையை வைத்து நான் தலைவியாகத்தான் வாழ்வேன்.
என்னை நான் தலைவியா வாழலாம், மற்றவங்களுக்கு தலைவலியா வாழலாம். அரசியல்ல ரெண்டு முக்கியம். ஒண்ணு நாம தலைவியா இருக்கணும், இன்னொன்று மற்றவங்களுக்கு தலைவலியா இருக்கணும். ரெண்டு முக்கியம். ஆக அப்படித்தான் நான் வாழ்வேன் என்று. ஆனா அதுக்காக உடனே நான் ரொம்ப என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க, ரொம்ப இலகுவா பழகுறீங்களே, அரசியல் கட்சி தலைவர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு தோரணை இருக்கிறதே அப்படின்னு. நான் அரசியலை பக்கத்து வீட்டு பெண்ணாக, பக்கத்து வீட்டு அக்காவாக வர வேண்டும் என்று குறிக்கோளோடு வந்தவள். இன்றும் அதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு உயரத்துக்கு போனால் அந்த வாழ்க்கை தான் நான் வாழ்வேன். ஏன்னா உங்களை வழிநடத்துவதற்கு என்னால் ஒரு சிறு உதவியை செய்ய முடியும் என்ற காரணத்தினால். நான் புதுச்சேரி ஆளுநராக இருக்கும் பொழுது பாரதி பாஸ்கர் ஒரு பொண்ணை பற்றி சொன்னாங்க, பாலியல் பலாத்காரத்தினால் கொலையுண்ட பெண். அப்போ நான் தான் அங்கே துணைநிலை ஆளுநராக இருக்கிறேன். அந்த பெண்ணின் வீட்டிற்கு நான் போகிறேன் என்று சொல்கிறேன். உடனே எனது பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் சொல்கிறார்கள், புதுச்சேரி முழுவதும் பதற்றத்தோடு இருக்கிறது. நீங்கள் அந்த வீட்டிற்கு போனீர்கள் என்றால் உங்கள் உயிரை என்னால் காப்பாற்ற முடியாது. அதனால் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் என்ற பெயர், அவர் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். எல்ஜி, மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் அவர்களே, அவர்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்லாதீர்கள். புதுச்சேரி முழுவதும் கலவரமாக கிடக்கிறது. உங்கள் உயிருக்கு என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று சொன்னவுடன், ஒரு சிறு குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத இந்த சமூகம் என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் பரவாயில்லை என்று சொல்லி அந்த வீட்டிற்கு நான் போனேன். அந்த அம்மா என் தோளில் விழுந்து அழுதார். அப்பொழுது நான் முடிவு செய்தேன், இந்த பாலியல் தொந்தரவுகளுக்கெல்லாம் எதிராக போராடும் குணம் பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்று. இந்த குணம் இருக்க வேண்டும். அவளை வர்ணித்தான் பலா என்று. எப்படி? அவன் கன்னத்தில் கொடுத்தால் பலார் என்று. அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாதுங்க. அதுதான் நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். பல வகையில் பல கணைகள் உங்களுக்கு வரும். அந்த கணைகளை எதிர்த்து வீசி திருப்பி வீசி விடுங்கள். ஏனென்றால் பெண் என்றால் மென்மையானவள் என்று இந்த சமுதாயம் இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறது. இல்லை, பெண் என்றால் வன்மையானவள் என்பதை உணரக்கூடிய காலம் வந்துவிட்டது. நான் பயிற்சி மருத்துவராக இன்னைக்கு பாரதி பாஸ்கர் அப்படி சொன்னாங்க, எப்படி மருத்துவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நானும் அதே மாதிரி மருத்துவம் படித்து விட்டு வந்தவள் தான். தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் டியூட்டியில் இருக்கிற லதா என்ற ஒரு பெண் அனுமதிக்கப்படுகிறாள். நிறை மாத கர்ப்பிணி, உடல் முழுவதும் நெருப்பு காயம். தங்கைகளை உங்களுக்காக சொல்கிறேன், தம்பிகளை உங்களுக்காகவும் இந்த கதையை சொல்கிறேன். உடல் முழுவதும் தீக்காயம். அந்த கர்ப்பிணியான வயிறு பிளந்து அந்த குழந்தையின் கை வெளியே என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்கிறது. நான் ஒரு 20-21 வயது மாணவியாக, பயிற்சி மாணவியாக அந்த டெத் சென்டென்ஸை எழுதுறேன். ஏன் அம்மா நீ தற்கொலை செய்து கொண்டாய்? ஏன் உன்னை நீ நெருப்பில் வேக வைத்துக் கொண்டாய்? அதற்கு அந்த பெண் சொன்னாள், என் வீட்டில் எனது திருமணத்திற்கு என் தந்தை வாங்கிய கடன் இன்னும் இருக்கிறது. என் மாமியார் நான் குழந்தை பெற்றவுடன் என்னிடம் சொன்னது, குழந்தை வீட்டுக்கு வரும்பொழுது தங்கத்துல கடுக்கணு, தங்கத்துல கொலுசு, தங்கத்துல அரைஞான் கயிறு, தங்க செயின், இதை போட்டுட்டு வரலன்னா வீட்டுக்குள்ள நான் ஒன்னும் விட மாட்டேன். நிறை மாதம் வர 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 தங்கமாய் குழந்தை பிறக்கும் என்று கனவு காண்பதை விட இந்த தங்கமான குழந்தைக்கு தங்கத்தை போட வேண்டுமே என்ற அழுத்தம் என் மனதில் வந்தது. என் தந்தை இன்னும் என் கடனையே அடைக்கவில்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் நான் என்னை தீக்கிரையாக்கி கொண்டேன். நான் கேட்டேன், எத்தனை படிச்சிருக்கமா? 10வது வரை படித்திருக்கிறேன். என்ன தெரியும்? டைப் படிச்சிருக்கேன், டெய்லரிங் தெரியும். அப்போ இதை வைத்துக்கொண்டு நீ உன் குழந்தை 12 வயசு வரை கூட இருக்கட்டும் சம்பாதித்து, நான் சம்பாதித்ததில் செயின் போட்டு 10 வயசு குழந்தைய கூட நீ கூட்டு போயிருக்கலாம்ல, ஏன் நீ உன்னை எரித்து கொண்டாய் என்று சொன்னபோது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, டாக்டர், உங்களை மாறி ஒருவரை நான் சந்தித்திருந்தால் இந்த முடிவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். என்னால் நீங்க சொன்ன மாதிரி நான் டெய்லரிங் போயிருப்பேன். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், இல்லை, நாம் வெறும் மருத்துவராகுவதற்கு இல்லை, நாம் இந்த சமுதாயத்தை காப்பாற்றும் மருத்துவராக ஆக வேண்டும் என்று முதல் அரசியல் விதை என் மனதில் விழுந்தது. இன்று வரை பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், தெலுங்கானாவில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் 5 பேர்களால், 5 மிருகங்களால், எந்த விதத்திலும் காவல்துறை அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு பெண் கதறுகிறாள், நான் இதை எங்கே போய் சொல்வது?
எங்கள் வீட்டிலும் இப்படி பிரச்சனை இருக்கிறது, இந்த பாலியல் தொந்தரவுகளை நான் எங்கே போய் சொல்வது என்று தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். அடுத்த நாள் கவர்னர் மாளிகையில் இருந்து ஒரு தகவல் பறக்கிறது. மகளிர் பஞ்சாயத்து தர்பார் என்று ஒரு நிகழ்ச்சி நாளை ராஜ்பவனில் நடக்கும். தெலுங்கானாவில் எந்தெந்த பெண்ணுக்கு பிரச்சனை இருக்கிறதோ எந்த அனுமதியும் இல்லாமல் ராஜ்பவனுக்குள் நீங்கள் வரலாம், உங்கள் கருத்துக்களை பகிரலாம். உங்கள் கருத்துக்களை ஆட்சியில் இருப்பவர்கள் கேட்கவில்லை என்றால் ஆளுநர் நான் கேட்கிறேன் என்று சொன்னேன். நம்ப மாட்டீர்கள், 850 பெண்கள் வந்தார்கள். அதில் ஒரு இஸ்லாமிய பெண் என் தோளில் விழுந்து அழுதாள். என்ன அழுதாள் என்றால், எனக்கு 2 குழந்தைகள், இரட்டை பிள்ளைகள். அந்த படம் ரொம்ப பிரபலமானது. அந்த 2 பிள்ளைகளையும் நான் கையில் எடுத்து வைத்திருப்பேன் ஆளுநராக. இரட்டை பிள்ளைகள். அவர்களை விட்டு விட்டு எனது கணவர் துபாய்க்கு போனார். கர்ப்பமாக இருக்கும்போது அம்மா வீட்டில் விட்டுட்டு போனார். குழந்தை பிறந்தது. பிறந்தவுடன் உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லிட்டார். என்னை இதுவரைக்கும் கூப்பிடலை. இப்படி பல கதைகள். இதில் ஒரு கதை, அந்த பெண்ணோடு நான் நிற்கிறேன். அடுத்த நாள் பத்திரிகையில் அது வருகிறது. மாலை அந்த பெண்ணிடம் இருந்து தொலைபேசி வருகிறது. கவர்னர் அம்மா, எங்க மாமியார் வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா கவர்னர்கிட்டே போயிட்டாய்வா, அப்புறம் பிரச்சனை வந்துற போது, அதனால கூட்டிட்டு போயிடலாம், நான் கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நாம் சமுதாயத்திற்கு செய்யும் சேவை. ஆக இதே மாதிரி பல பிரச்சனைகள். ஆனால் நான் ஒரு பெண்ணாக நானும் பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டு தான் ஆனேன். இன்னும் சொல்ல போனா தெலுங்கானால சில மரியாதைகளை எனக்கு கொடுக்கவில்லை. ஏனென்றால் பெண் ஆசிரியராக இருந்தாலே ஒத்துக்க மாட்டாங்க, ஆட்சியராக இருந்தாலே ஒத்துக்க மாட்டாங்க, பெண் ஆளுநராக இருந்தால் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கொள்ளாத சமுதாயம். ஆனால் ஒத்துக்கொள்ளாத சமுதாயத்தை ஒத்துக்கொள்ள வைப்பதுதான் பெண்களின் துணிச்சல் இருக்கிறது என்பதை வெற்றி நடை போட்டு எடுத்தவள் நான். ஹெலிகாப்டரில் போன ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஒரு பழங்குடி நிகழ்ச்சி. ஹெலிகாப்டரில் போனோம். அன்றைய முதல்வர் எனக்கு ஹெலிகாப்டர் கொடுக்க மாட்டேன்றாரு. நக்சல்கள் பாதிக்கின்ற இடம், நக்சல்கள் அதிகமாக இருக்கின்ற இடம், சாலை வழியாக கவர்னர் போக முடியாது என்று சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், காலையில் காரை எடுக்கிறேன், மாலையில் அந்த சம்மக்கா சாரக்கா என்ற பழங்குடியினரின் அந்த பழங்குடி பெண்கள் நடத்தும் அந்த விழா. உடனே எல்லோரும் என்னை தொலைபேசியில் சொல்கிறார்கள், பழங்குடி அந்த தெய்வங்கள் 4 மணிக்கு மேல இருக்க மாட்டாங்க, காட்டுக்குள்ள போயிடுவாங்க, அதனால நீங்க இப்ப கிளம்புனா கூட வர முடியாது. நான் சொல்கிறேன், அந்த சம்மக்கா சாரக்கா என்ற 2 பெண்களும் இந்த பெண்ணை பார்க்காமல் காட்டுக்குள் போக மாட்டார்கள் என்று சொல்லுங்கள். 4 மணிக்கு 3:45 மணிக்கு 8 மணி நேரம் காரில் சென்று நான் அங்கே அடைகிறேன். நக்சலும் என்னை ஒன்றும் செய்யவில்லை, யாரும் என்னை ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் துணிச்சல் ஒன்றே வாழ்க்கை, இதை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரே துணிச்சல். ஆக நம் வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கிறது. சரியாக திட்டமிடும், அந்த திட்டமிடுதலை எப்படி துணிச்சலாக எடுத்து செல்கிறோம் என்று. அதுக்காக நான் இவ்வளவு அரசியல்வாதியாக இருக்கேன். நான் ஆளுநராக இருந்தேன், அதனால நான் ரொம்ப டென்ஷனாக இருப்பேன், ரொம்ப கவலையாக இருப்பேன், சரியாக உடை கூட உடுத்த மாட்டேன் யாரும் நினைக்காதுங்க. காலையிலிருந்து மாலை வரை நான் மகிழ்ச்சியாகவே இருப்பேன், சிரித்து கொண்டே இருப்பேன். சவால்கள் அதிகம் வந்தால் இன்னும் சிரிப்பேன் அப்படிம்பேன். ரொம்ப அதிகமாக சிரிச்சேன்னா கோபமாக இருக்கிறேன்னு அர்த்தம். சிரித்தே எல்லாத்தையும் நான் விரட்டுவேன், சிரித்தே எல்லாரையும் நான் மிரட்டுவேன். அதனால் சிரிப்புக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நான் சொல்லி, வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே. அதாவது மரம் வளருது, வேலி இருக்குது, வேலியை தாண்டி மரம் கிளைகளை போடுகிறது. உடனே தோட்டக்காரனுக்கு பிடிக்காது, வெட்டுவான். அதே மாதிரி தான் இது. என்னன்னா ஒரு உருவகம் தான். நாம் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கலாம், இல்லைனா ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லைனா கல்லூரியில் இருக்கலாம். ஒருவர் மேலே எழுந்து வரும் பொழுது மற்றவர்களுக்கு பிடிக்காது, அதுவும் பெண்கள் மேலே எழுவது மற்றவர்களுக்கு பிடிக்காது. அந்த தோட்டக்காரன் யாராக வேண்டுமானால் இருக்கலாம், உயரதியாக இருக்கலாம், வேறு யாராக இருக்கலாம். வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்ய முடியும்? வேற வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது. அதனால் நான் ஆழப்பதிந்து, வேறாக ஆழப்பதிந்து மரமாக வளர்கிறேன், காய்களை காய்க்கிறேன், இலைகளாக துளிர்க்கிறேன், மலர்களாக பூக்கிறேன். ஏனென்றால் என் நிழலுக்கு அடியில் பல பேர் இளைப்பாறட்டும் என்ற உயரிய நோக்கம் என்னுடையது. அதனால் என் கிளைகளை நீங்கள் வெட்டுங்கள், என் இலைகளை நீங்கள் பறியுங்கள், என் பூக்களை நீங்கள் நசுக்குங்கள், ஆனால் என் வேரை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது என்ற ஆணி வேறாக உங்களது வாழ்க்கை இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நல்லதொரு நிகழ்ச்சி. எப்பவுமே எனக்கு மாணவ மாணவிகளோட பேசுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியான விஷயம்.
அதனால் உங்களோடு உங்கள் சகோதரியாக, உங்கள் அக்காவாக என்னுடைய வார்த்தைகள் ஒரு சின்ன தாக்கத்தை உங்கள் மனதில் ஏற்படுத்தி இருந்தால் கூட நான் மகிழ்வேன் என்று சொல்லி, உங்கள் முகமெல்லாம் தாமரை போல் மலர்ந்திருக்கிறது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையும் தாமரை போல் மலர வேண்டும் என்று விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி. To present a memento for Tamilisi Soundarajan ma'am, we invite Brother Naveed from Patrician College. We invite Mr. Kishore Kumar, Area Manager, Sales, Thangamayil Jewellery Limited. Behind Noods Agnisirage, title sponsor Thangamayil, இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. அண்ட் ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். Powered by Anandam Silks, அழகாய் ஆனந்தமாய் ஆனந்தம் Silks. Mabel Women's Wear, weaving Indian art culture and fashion. KTV True Value Groundnut Oil, பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. And Howda Pay, your trusted payout partner. Education partner, Patrician College of Arts and Science.